இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிஸாக இருக்கட்டும், ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கட்டும், லாங் டிஸ்டன்ஸ் டிராவலர்ஸாக இருக்கட்டும், டொயோட்டாவோட இன்னோவா கிறிஸ்டா அவங்களுக்கு செகண்ட் ஹோம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்ட்ராங் மற்றும் ரிலேபிளான இந்த இன்னோவா கிறிஸ்டா ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு கில் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளா இந்தியன் ரோட்ஸோட கிங்கா இருந்துட்டு வருது. இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னா ஈவன் அந்த காருடைய ஓன் மேனுஃபேக்சர் நினைச்சா கூட இந்த காரை கில் பண்ண முடியாது. பட் ஃபைனலா இந்த லாங் ரன் முடிவுக்கு வருது. டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா டிஸ்கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு. இன்னோவா கிறிஸ்டாவுக்கு என்ன ஆச்சு, எதனால இந்த கார் டிஸ்கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். இன்னோவா கிறிஸ்டா டொயோட்டாவோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கார் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. எப்பவுமே இந்த கார் ஃபிளாஷியாவோ டெக் ரிச்சாவோ இருந்ததில்ல. பட் இன்ஸ்டெட் ஆஃப் இந்த கார் கொடுக்கறது பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். லேடர் ஆன் ஃப்ரேம் சாசியோட ரியர் வீல் டிரைவ் லேஅவுட்டோட ப்ரூவனான 2.4 லிட்டர் டீசல் இன்ஜின் ஹைவே யூஸ், சிட்டி யூஸ் எல்லா இடத்தையும் டேக் ஆன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது. இன்னைக்குமே எக்கச்சக்கமான புதிய கார் மாடல்கள் வந்தாலும் இன்னோவா கிறிஸ்டா நல்ல நம்பர்ஸ்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு. இன்னோவா கிறிஸ்டாவை ஏற்கனவே டொயோட்டா நிறுவனம் ஃபேஸ் அவுட் பண்றதுக்கு ஹை கிராஸ் லான்ச் பண்ணப்பே முடிவு பண்ணாங்க. பட் இந்த காரை இன்னைக்கு வரைக்கும் அலைவா வச்சிருக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா இந்த காருக்கு ஃப்ளீட் ஆபரேட்டர்ஸிடம் எக்கச்சக்கமான டிமாண்ட் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் டாக்ஸி ஓனர்ஸ் டீசல் மற்றும் மேனுவல் கியர் பாக்ஸை அதிகமாக விரும்புவாங்க. லோ மெயின்டெனன்ஸ் மற்றும் ஈஸி ஆபரேஷன் காரணமாக இன்னோவா கிறிஸ்டா டாக்ஸி ஆபரேட்டர்ஸ்க்கு நம்பர் 1 சாய்ஸாக இருந்தது. மேலும் ஹை கிராஸ் போன்ற கார்கள் லான்ச் ஆன பிறகும் கூட செமிகண்டக்டர் சப்ளை மற்றும் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் மட்டுமே இருக்கிற காரணத்தினாலையும் கிறிஸ்டாவோட லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ இந்த காரை ஃபேஸ் அவுட் பண்றதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது இந்தியாவில் அறிமுகப்படுத்த போற கெஃபே நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கார்ப்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெகுலேஷன் ஃபேஸ் 3 இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதன் காரணமா CO2 எமிஷன்ஸ் மற்றும் மைலேஜ் ரெக்குயர்மெண்ட்டை இன்னுமே ஸ்ட்ரிக்டா மாத்திருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஒரு கார் நிறுவனத்திடம் ஹெவியான டீசல் இன்ஜினோட அதிகமாக CO2 எமிஷன் பண்ற கார்கள் விற்பனையானுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமா அவங்க கெஃபே நார்ம்ஸை மீட் பண்றது ரொம்பவே கடினமான காரியமா இருக்கும். டொயோட்டா நிறுவனம் ஏற்கனவே இன்னோவா கிறிஸ்டால இந்த டீசல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற காரணத்தினால அவங்க இந்த காரை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த நிறுவனத்துக்கே அது பாதிப்பா வந்து முடியும். டொயோட்டா நிறுவனம் ஏற்கனவே டீசலை கைவிட்டு பெட்ரோல் அப்படிங்கிற டைரக்ஷனுக்கு மாறிட்டாங்க. இன்னோவா ஹை கிராஸ் மோனோகாக் பிளாட்ஃபார்ம்ல பவர்ஃபுல்லான ஹைபிரிட் பவர் ட்ரெயினோட லான்ச் பண்ணாங்க. இது லைட்டர் மற்றும் மோர் ஃபியூல் எஃபிஷியன்சி மட்டும் இல்லாம இந்த ஃபியூச்சர்ல வரப்போற எமிஷன் நார்ம்ஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆயிருக்கு. மேலும் இன்னோவா கிறிஸ்டா பிரைவேட் பையர்ஸை காட்டிலும் ஃப்ளீட் ஓனர்ஸே அதிகமாக விரும்புற காரணத்தினால டாப் அண்ட் வேரியன்ட்ஸை அதிகமாக விற்பனை செய்ய முடியாது. டொயோட்டா அடுத்தடுத்து ஃபேஸ் லிஃப்ட் மற்றும் அப்கிரேடும் ஹை கிராஸ் மற்றும் ஃபார்ச்சுனருக்கு கொடுக்கவிருந்தாலும் பெட்ரோல் ஒன்லி ஆப்ஷனே கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டொயோட்டா இந்த விஷயத்தை கிட்டத்தட்ட அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2027 மார்ச்சோட இந்த கார் டிஸ்கண்டினியூ ஆகுது. ஸோ எஃபெக்டிவ்லி இன்னும் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள் மட்டுமே இன்னோவா கிறிஸ்டா அவைலபிளாக இருக்கும். இன்னோவா கிறிஸ்டா டிஸ்கண்டினியூ பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்தாலும் இந்த காருடைய ரெப்புடேஷன் மற்றும் டியூரபிலிட்டிக்கு இந்தியாவில் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இன்னோவா கிறிஸ்டா யூஸ்டு கார் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ரீசேல் வேல்யூவோட விற்பனை ஆகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு 1 லட்சம் கிலோமீட்டர் கிராஸ் ஆன இன்னோவா கிறிஸ்டா கூட கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாயிலிருந்து 20 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல விற்பனை செய்யறாங்க. இப்போ இந்த கார் டிஸ்கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஸ்டில் இந்த கார் ஸ்ட்ராங்கான ரீசேல் வேல்யூல இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நீங்க ஒரு டீசல் லவரா இருக்கீங்க, சாலிட் பில் குவாலிட்டி மற்றும் ரிலேபிலிட்டி தான் உங்களுக்கு பிரதானமான அம்சம், லேட்டஸ்டான ஃபீச்சர்ஸோ மாடர்ன் டே டெக்னாலஜிஸோ பெருசாக தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஓராண்டுக்குள்ள நீங்க ஒரு இன்னோவா கிறிஸ்டாவை எடுக்கிறது எந்த விதத்திலும் தவறான டெசிஷனா இருக்காது. இந்த இன்னோவா டிஸ்கண்டினியூ ஆக போறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க ஒரு இன்னோவா கிறிஸ்டாவை வாங்கி ப்ரிசர்வ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.